ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 6ஆம் நாள் காவலர்கள் நாளாக கொண்டாடப்படும். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. குற்ற சம்பவங்களில் பூஜ்ஜியம் வாங்க 100 விழுக்காடு முழுமூச்சோடு காவலர்கள் செயல்பட வேண்டும். தமிழக காவல்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. காவலர்களுக்காக தரவரிசை பட்டியல் செயல்படுவதில் உள்ள சிக்கல்களை களைய ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு அமைக்கப்படும். ஆயுதப்படையில் புதிய பணியிடங்கள், கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் உறுதி. கோவையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு 5 கோடி செலவில் அமைக்கப்படும். திருவண்ணாமலை, பெரம்பலூர் உள்ளிட்ட 7 இடங்களில் 16 கோடியில் தீயணைப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அழகி, ஓடினால் தடுப்பு சுவர் என்பதற்கு மத்தியில் திமுக ஆட்சி சாதனை புரிந்துள்ளது. மத்திய அரசு ஆளுநர் மற்றும் நிதி நெருக்கடியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் விமர்சனம். கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. நாட்டிலேயே எந்த மாநிலமும் இல்லாத வகையில் தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை கண்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அதிமுக ஆட்சியில் இருந்த நிர்வாக சீர்கேட்டை களைந்தது திமுக ஆட்சி. சட்டம் ஒழுங்கு குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் பதிலடி. தமிழகத்தில் 7வது முறையாக திமுகவே ஆட்சி அமைக்கும். நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை குறிப்பிட்டு பேரவையில் முதலமைச்சர் உறுதி. தமிழகத்தில் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 தேர்தலுக்கு பின் வெர்ஷன் 2.0 பார்ப்பீர்கள். மாநில உரிமைகளுக்காக தன்னுடைய பயணம் தொடரும் எனவும் முதலமைச்சர் பேச்சு. காவல்துறைகளின் மானிய கோரிக்கைக்கான முதலமைச்சரின் பதிலுரைக்கு அதிமுக எதிர்ப்பு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் அமளி. ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 38 பொதுத்துறை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் உட்காருங்க. தீர்மானம் நிறைவேற்றி உட்காருங்க. முடிஞ்சு 2025-22 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். தமிழ்நாட்டில் பார்ட் 2 எப்போதும் ஃபெயிலியர் தான் என முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பதிலடி. அரசு நிர்வாகம் தலை நிமிர்ந்து நிற்கிறதா, தலை குனிந்து நிற்கிறதா என்று மக்கள்தான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் பேச்சு. தமிழக அரசின் குறிப்பிலிருந்து காலனி என்ற சொல் நீக்கப்படும். பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் அறிக்கை.
மருத்துவ காரணங்களுக்காக இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் வெளியேற இன்றே கடைசி நாள். இந்திய அரசு விதித்துள்ள கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் அதிகாரிகள். அணுகுண்டு வீசுவோம் என எச்சரிக்கை விடுத்த பாகிஸ்தான் அமைச்சருக்கு இந்தியா கண்டனம். பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என ஐக்கிய நாடுகள் சபையில் திட்டவட்டம். பஹல்காம் தாக்குதல் குறித்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். பஹல்காம் தாக்குதல் தீவிரவாதி ஹாசிம் மூசா பாகிஸ்தான் ராணுவத்தின் முன்னாள் பாரா கமாண்டோ வீரர் என்பது விசாரணையில் தகவல். ஹாசிம் மூசாவை லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாத அமைப்பிற்கு பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பியிருக்கலாம் எனவும் சந்தேகம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் 48 சுற்றுலா தலங்கள் மூடல். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக மாநில அரசு நடவடிக்கை. பஹல்காம் தாக்குதலுக்கு நடிகர் அஜித் குமார் கண்டனம். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழக்கூடாது எனவும் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 71,840 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,980 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. திமுக மூத்த அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ரோபோ காப் வசதி. மாநகரின் 200 முக்கிய இடங்களில் ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் என்ற புதிய பாதுகாப்பு சாதனம் விரைவில் பொருத்தம். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே சாலையோரம் நின்றிருந்தவர் மீது தாக்குதல். ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து இழுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சென்னையில் ஆம்னி பேருந்தை மது போதையில் இயக்கிய ஓட்டுநரால் பரபரப்பு. சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை. கோவையில் தீர்ப்பு வழங்கும் முன்பு நீதிமன்றத்திலிருந்து தப்பியோடிய குற்றவாளியால் பரபரப்பு. தப்பியோடிய குற்றவாளி செந்தில்குமாரை பிடிக்க போலீசார் தீவிரம். நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் காவல் நிலையத்திற்குள் நுழைந்த சிறுத்தை புலியால் பரபரப்பு. சிறுத்தை புலி வெளியேறிய சில நொடிகளில் கதவை மூடியதால் உயிர் தப்பிய காவலர்கள். திண்டுக்கல் அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் 196 தொகுதிகளை கைப்பற்றி ஆளும் லிபரல் கட்சி முன்னிலை. மொத்தமுள்ள 343 தொகுதிகள் பெரும்பான்மையை பெற்ற நிலையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தகவல்.
ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டெல்லி கொல்கத்தா அணிகள் மோதல். புள்ளிகள் பட்டியலில் முன்னேற நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணி முனைப்பு.